Hi, good evening everyone. ஸோ இப்போ நான் என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லித்தர போகிறோம். ஸ்ப்ரிங் பூட்டுன்ற ஒரு கான்செப்ட் சொல்லித்தர போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் பூட்டு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்ற ஒரு சில பேசிக் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லிடலாம். ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் பற்றி இதை பற்றி பேசிடலாம். ஸ்ப்ரிங் பூட், ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இது ஜாவா ஸ்ப்ரிங் பூட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட்டு அலாங் வித் ஏ டூல் அக்சஸ் பண்ணுறவங்களே டெவலப் ஆகிருக்கு. ஓகே, இது ஜாவோட ட்ராக் ஃபுல்லாக. அப்போ ஜாவா கோர் ஜாவா அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து லாங்குவேஜாக எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் ஜாவான்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஆப்லெட்ஸு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிமோட் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிமோட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு டேட்டாபேஸ் கான்செப்ட்டு, த்ரெட்டிங் கான்செப்ட், இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஜாவாவில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. வெப் பேஸ்டு அப்ளிகேஷன், ஏன்னா கன்சோல் அப்ளிகேஷன் கோர் ஜாவில் போகும். வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து ப்ரௌசரில் அவுட்புட் வரும். மைம் டைப் பேஸ் பண்ணி ப்ரௌசரில் அவுட்புட் வரும். ஸோ அது எதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது பேர் டெக்னாலஜி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு J2EE சொல்லுவாங்க. அது பேர் என்னது? J2EE அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாவா டு என்டர்பிரைஸ் எடிஷன் என்ன சொல்லுவாங்க? அப்போது ஜாவா டு என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாவா டு என்டர்பிரைஸ் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்லாம் ஒர்க் ஆகும். சர்வர் பேஸ்டு அப்ளிகேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்டர்பிரைஸ் எடிஷன் பேஸ் அப்ளிகேஷன் அதில் ஒர்க் பண்ண முடியும். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேஷன் பேஸ்டு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண முடியும் இதில். ஏன்னா கிளைண்ட் லேயர், மிடில் லேயர் அண்டு டிபி. மிடில் லேயர்ந்து சர்வர் பேஸ்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கிளைண்ட் லேயரில் HTML5, CSS, ஸ்கிரிப்டு, பூட்ஸ்ட்ராப்பு இதெல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இப்போ நம்மளுடைய மிடில் லேயரில் JSP சர்வ்லெட்டு அண்டு EJP என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு டிபியோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். 3 லேயரை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த JSP சர்வ்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாய்லர் பிளேட் அக்சஸ் பண்ணுறதால அதில் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட MVC பார்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மாடல் வியூ கண்ட்ரோல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாடல் வியூ கண்ட்ரோலில் நம்ம ஒர்க் பண்ண சினரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டாங்க. மாடல் வேறு தனியாக, வியூ வேறு தனியாக, கண்ட்ரோல் வேறு தனியாக. அதில் ஸ்ட்ரக்ஸு, ஸ்ப்ரிங்கு, ஹைபர்நெட் இது பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு இஷ்யூஸ் வந்ததுனால நம்மளுடைய ப்ராப்பர் அக்சஸ் பண்ண முடியுன்றதால ஸ்ப்ரிங் பூட்டுன்னு போனாங்க. ஸ்ப்ரிங் பூட்டு. ஸோ இதனுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோர் ஜாவாவில் ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வர் பேஸ்டும் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். தட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாவாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாவா மெயின் மெத்தட் வந்துடும், கோர் ஜாவா அப்ளிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சர்வர் பேஸ்ன்னு சொன்னீங்களா, அந்த சர்வர் பேஸில் வெப் பேஸ் அப்ளிகேஷன் எல்லாமே வந்துடும். அலாங் வித் சம் அனோட்டேஷன் பேஸில் வந்துடும். இங்கே என்ன சர்வர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எம்பெடட் சர்வர் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்பெடட் சர்வர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் பூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பூட்டபிள் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி சிம்பிளிஃபை கோட். டேட்டா செக்யூரிட்டி அலாங் வித் வெரி சிம்பிளிஃபை கோட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு மாடல் கொடுத்துருப்பேன். அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்ப்ரிங் பூட்டு, அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட்டு, ஹவ் இட்ஸ் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு எ ஃப்ரேம்வொர்க் பில்ட் ஆன் டாப் ஸ்ப்ரிங்கு, சிம்பிளிஃபை த ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷனு, ஆட்டோ கான்ஃபிகரேஷனு, செலோன் அப்ளிகேஷனு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பேடர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. டாம்கேட், ஜெட்டி அப்படின்னு ஒரு சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர் டிபெண்டன்சி இருக்குது. அக்ரிகேட்டர் ஃபார் மானிட்டரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ராஜெக்ட் சினாரியோ. அப்போது இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய SCS டூல் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். பண்ணுறேன் SCS டூல் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ SCS டூலுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணீங்கன்னா ஃபைல் போங்க, நியூ போங்க. அதில் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். இதுக்கு கம்பல்சரி நெட்ஒர்க்ஸ் தேவை. ஏன்னா சம் ஆஃப் டிபெண்டன்சி வந்து லோட் பண்ண நான் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் பார்ட்.
இதில் வந்து நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போது அதில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சர்வீஸ் யூஆர்எல். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்றது யூஆர்எல்ன்றது என்னது? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். எங்கேருந்து கொண்டு வருது? ஹெச்டிபிஎஸ்ல start.spring.io அங்கேருந்து கண்டிப்பாக கொண்டு வரும். அப்போது இந்த பார்ட்டை நைட்லேருந்து எடுக்கிறதால பை டிஃபால்ட் அங்கே கொண்டு வரதான் அதை பார்க்குறோம். இங்கே டேட்டாஸ் வந்து நம்ம என்ன தேவையான வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ராஜெக்ட். ஓகே, என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். கொட்லின் இல்லை குருவே யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணலாம்? ஜாவா, கொட்லின், ஏர் குருவே அப்படின்றது. ஜாவா இஸ் ஓகேன்றதை யூஸ் பண்ணிட்டேன். இல்லை ஸ்னாப்ஷாட் அது மாவின். இது 3 ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் என்ன சொல்லுவாங்க? கிரிட் குருவே, கொட்லைன். ஓகே, கொட்லைன், அதுக்கப்புறம் மார்வின். இது 3 ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி. அதில் நான் மார்வின் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லாங்குவேஜ் வந்து பார்த்தா ஜாவா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரிங் பூட்டில் ஸ்னாப்ஷாட் அதை ஆட்டோமேட்டிக் லோட் பண்ணுறது யூஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குரூப் ஐடி. குரூப் என்ன வேணும்? அந்த பேக்கேஜ் நேம்லாம் சொல்லுவீங்களா, அந்த குரூப் ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பேக்கேஜில் வந்து ஆர்ட்ஃபிக்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். டெமோ, டிஸ்கிரிப்ஷன், பேக் நேம், ஜார், வார், ப்ராப்பர்ட்டி, என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். இல்லை டிபெண்டன்சி வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னென்ன டிபெண்டன்சி எல்லாமே இங்கே இருக்குது. அதில் டிபெண்டன்சி கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து பேசிக்காக டிபெண்டன்சி என்ன வேணும்? ஸ்ப்ரிங் வெப் இருந்தால் போதும். ஓகே, இந்த மாதிரி வெப் இருக்குது நம்மக்கிட்ட. டிபெண்டன்சி இல்லை வந்து ஒரு டிபி யூஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து டிபி என்வரன்மெண்ட் டூலு இல்லை அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாம்பா இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போக போக கிளாஸில் இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் கோடு ஜென்ரேட் ஆகும். அப்போது இந்த start.spring.io அந்த லொக்கேஷன் இருக்க அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கிற டேட்டாவை இங்கே நான் ரீட் பண்ணி எடுத்துக்கோம். ஓகே, அதுமாதிரி டைப்பு மாவின் யூஸ் பண்ணிக்கலாம். மாவின் தான் நம்மளோட டேட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இன்னும் கிளியர் வீடியோஸ் கொடுக்குறேன். பட் ஆனால் ஒரு பேஸ் ஐடியா என்ன இருக்குது அந்த ஐடியா கொடுக்குறதோசம் கொடுத்துருக்கேன் மாவின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குரூப், ஆர்டிஃபேக்ட், வெர்ஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. இப்போ டிபெண்டன்சி இருக்கா? இந்த டிபெண்டன்சியோடைய ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் என்ன வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஸ்ப்ரிங் வெப் மட்டும் இருந்தால் போதும், மற்ற எந்த டூலில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் அது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். லோட் ஆகுது. லோட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் ஆகிருக்கு எனக்கு டெமோ அப்ளிகேஷனில் டெமோ 1. அப்போது இந்த ப்ராஜெக்டில் பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் பூட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு என்ன வரும்? அனோட்டேஷன் பேஸ் தான் ஒர்க் ஆகும். அதாவது எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட்டாக அனோட்டேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 and 4 லைனில் என்ன கொடுத்துருக்காங்க? பை டிஃபால்ட்டாக லோட் ஆனது தான். ஸோ இம்போர்ட்டு org டாட்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கு டாட்டு பூட்டு டாட்டு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன். ஏன்னா இது ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் வந்து டிரைவ்டு ஸ்ப்ரிங் கோடு, ஸ்ப்ரிங் வெப்பு, ஸ்ப்ரிங் எம்விசி இந்த மாதிரி இன்டெகிரேஷன்லாம் வந்து பார்த்தா இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்குது. அதனால் அனோட்டேஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கால் ஃபார் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அனோட்டேஷனை மீனிங் என்ன அப்படின்னா அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து லோட் பண்ணிக்க டிஃபால்ட்டாகவே. இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஸ்ப்ரிங் பூட் லோட் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ பாருங்கள், டெமோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அது கூட ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன்னு, டெமோ அப்ளிகேஷன் டாட் கிளாஸு, ஆக்ஸு, சிஸ்டம் டாட் பிரிண்டலில் வெல்கம் நான் கொடுக்குறேன். இது போன்ற வெல்கம் கொடுக்குறேன். ஸோ அப்போது லோட் ஆகிடுச்சு, எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன்னர்ஸ் போகிறேன், ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டை வந்து ரன் பண்ணுறேன்னா எனக்கு இது அவுட்புட் பாருங்கள், வெல்கம் போட்டுக்கோண்ணா. ஸோ டெமோ அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் கிடையாது, நான் இதை வச்சுருக்கேன் பாருங்க, இதை கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு
இப்போ இதில் பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரன் பண்ணிவிட்டேன், ஸ்டாப் பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்கள். ஸ்ப்ரிங் பூட் இதில் ரன் பண்ணால் லோக்கலில் தான் ரன் ஆகும், ஏன்னா மெயின் மெத்தட் இருக்கிறதால நம்மளுடைய சர்வர்லேயே ஒர்க் ஆகும் பாருங்கள். ரைட்டா? இப்போ சர்வர்லேருந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கிளாஸ் மட்டும் ரெடி பண்ணுங்க. குட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், அட் ரெஸ்ட் கண்ட்ரோல் என்ன பண்ண போகிறேன், ரெஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துட்டுண்ணே. அப்போ அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட் கண்ட்ரோலர் இருக்கு பாருங்கள், என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், வந்துச்சுங்களா? அப்போ இம்போர்ட்டு org.spring framework.web பைண்டு அனடேஷன் கொடுத்துருக்கேன். ரெஸ்ட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கேன். என்னது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கிளாஸுக்கும் இங்கே ஒர்க் பண்ணுற மாடலுக்கும் ரெண்டும் கனெக்டிவிட்டி நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ரெஸ்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கெட் மேப்பிங் பண்ண போகிறேன். கெட் மேப்பிங் ஏன்னா வெப்பில் ரன் பண்ண சொல்ல அதுக்கு அக்சசிபிலிட்டி வேணும், அதனால் எனக்கு கெட் மேப்பிங் கொடுத்துட்டேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ஓகே கொடுத்துட்டேன். அப்போ ரிட்டர்ன் கொடுத்துட்டுனா இந்த கெட் மேப்பிங் வந்து எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த எரர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், அனடேஷன் சொன்னால் அனடேஷனுக்குள்ளே கெட் மேப்பிங்னு ஒரு மேப் ஆட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் வந்துச்சா? இப்போ என்னுடைய அப்ளிகேஷனுடைய போர்ட் நம்பர் 8080 தான் இருக்குது. அப்படின்னா 8080 என்ன எம்பெடட் சர்வர் தானே. அப்போ 8080 கொடுத்துட்றேன். ஒயிட் லேபிள் எரர் இருக்குதா? ஒயிட் லேபிள் எரர் வந்த உடனே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், மேப்பிங்கில் /s கொடுத்துருக்கோம். ஓகே, இது செகண்ட் லெவல். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளோட டெமான்ஸ்ட்ரேஷன் கேசஸில் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அக்சஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேசஸ் கண்டென்ட் ரெண்டாவது வியூ நம்ம கொடுத்துருக்கேன். தேர்ட் வியூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்ட் வியூவில் ஒரு டைம் லீஃப் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம். டைம் லீஃப்னு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. அந்த டெம்ப்ளேட் வச்சு நான் எப்படி இதில் ஒர்க் பண்ண போகிறேன்னு நான் சொல்லி காமிக்க போகிறேன். அடுத்த போகலாமா? ஓகே, அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். அதில் வெப்சைட் வச்சுட்டேன். ப்ராஜெக்ட் நேம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இல்லை டைம் லீஃப் வேணும், எனக்கு ஸ்ப்ரிங் வெப் வேணும், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவை. யூஸ் பண்ணிட்டுனா நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த இனிஷியலைசர் வந்து 100% லோட் ஆன பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சா? எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் என்னோடய மாடல் வந்துருச்சுங்களா. எனக்கு ப்ராப்பராக கிடச்சது. எனக்கு அதேமாதிரி எனக்கு வந்து கோடு ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். அந்த இன்புட் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறேன், அந்த இன்புட்டுக்கு வாங்கிட்டு
நான் டேட்டா சப்மிட் பண்ணோன்னே எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் போய் பிரிண்ட் பண்ணி காமிக்க போகுது. ஓகே, ஸோ அந்த மாடலை நான் இங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப் ஓப்பன் பண்ணிட்டேன். வெப் இருக்குது. ஆனால் இந்த வெப்பை வச்சு நான் எனக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில கான்செப்ட் நான் பண்ணியாகணும். கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுற ஒரு கண்ட்ரோலர் வேணும். ஓகே, டெமோ கண்ட்ரோலர். அப்போ கண்ட்ரோலரில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் பேஜ் கண்ட்ரோல் ஒன்று டெவலப் பண்ண போகிறேன். ஒரு கண்ட்ரோலர் பேஜ் ஒன்று டெவலப் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், பேஜ் கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் டாட் ஜாவா பேஜ் கண்ட்ரோலர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பேஜ் கண்ட்ரோலர் உள்ளே வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்த உடனே நான் கண்ட்ரோலர்னு ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட் மேப்பிங் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு நான் கோடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கெட் மேப்பிங்னா பை டிஃபால்ட் லேண்ட் ஆகிற பிளேஸ் இது, அதனால் வந்து இந்த எரர் போகிறதுக்கோசம் இது யூஸ் பண்ணிவிட்டேன். பப்ளிக்கு ஸ்ட்ரிங்கு லோட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஓப்பன் டு என்கல் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை கெட் மேப்பிங் எரர் ஷோ ஆகுது. ஓகே கொடுத்துருக்குண்ணா. அப்போது என்ன பண்ணுறேன், ரிட்டன் டபுள் கோட்ஸில் இண்டெக்ஸ்னு போடுறேன். டபுள் கோட்ஸில் போய்ட்டு இண்டெக்ஸ்னு கொடுத்துட்றேன். ரிட்டன் இண்டெக்ஸ்னு போட்டுறேன். ஸோ என்ன ஆகுது, எனக்கு இண்டெக்ஸில் இப்போ ஸ்டோர் ஆகுது. அது இண்டெக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கெட் மேப்பிங் முடிச்சாச்சு. எனக்கு கெட் மேப்பிங் முடித்த பிறகு அதுக்கப்புறம் போஸ்ட் மேப்பிங் இருக்குனால இது முடித்த பிறகு அது லேண்ட் ஆன பிறகு அது எங்கே போகணும் அப்படின்றது தான் போஸ்ட் மேப்பிங். எனக்கு போஸ்ட் மேப்பிங்கில் எனக்கு சப்மிட் ஒரு டேட்டா நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், சப்மிட்னு ஒரு டேட்டா சப்மிட் இருக்கா. இந்த சப்மிட்டில் ஒரு பப்ளிக் ஸ்ட்ரிங்கு, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சுக்கலாம். பப்ளிக் ஸ்ட்ரிங்கு ஒரு சப்மிட் ஃபார்ம்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சப்மிட் ஃபார்மில் எனக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன், பேராமீட்டர். அப்போ ரெக்வஸ்ட்டு பேராம்னு இருக்கும். அதில் நான் யூசர் ஒன்று செட் பண்ணுறேன். யூசர் நேம், அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரிங்காக கன்வே பண்ணோம். ஸ்ட்ரிங்கு யூசர் நேம் மாடல் என்ன வேணும் அந்த மாடல் வேணும்ல. அப்போ அந்த மாடல் இங்கே யூஸ் பண்ணுறேன். மாடல்னு ஒரு கிளாஸு, மாடல்னு ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சுட்டேன். ஓகே யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு அக்சஸ் பண்ண நினைக்கிறேன்ல. அப்போ ரிசல்ட் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இங்கே எரர் வந்து முதல்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடலுக்குள்ளே போகணும்ல. அப்போ மாடல் டாட்டு ஆட் அட்ரிபியூட்ஸ்னா ஆட் அட்ரிபியூட் ஓகே அட்ரிபியூட் ஸோ அட்ரிபியூட் கொடுத்துட்டேன். ரிட்டர்ன் என்ன போகிறேன், ரிசல்ட். இது மாடல் அட்ரிபியூட்ஸ் வரல. அப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். 1 செகண்ட் இருங்க, ஒரே நிமிஷம். அட்ரிபியூட் வருமே, மாடல் அட்ரிபியூட் ATTRIPUTE அட்ரிபியூட். அப்போ மாடல் அட்ரிபியூட் வரதுக்கு என்ன பாருங்கள்,
ஓகேண்ணா, அந்த மாடல் வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் வந்து போதும், அட்ரிபியூட்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு லேண்டிங் பார்ட் முதல்ல முடிச்சிடறேன் கூட, இருந்தாலும் ஒரு ஓவரலாக சொல்லிடுறேன். லேண்டிங் பார்ட் எனக்கு அந்த இண்டெக்ஸ் லோட் ஆகணும். லோட் ஆன பிறகு அங்கே சப்மிட் பண்ணுற டேட்டா அங்கே ரிசீவ் பண்ணி இங்கே ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்னுடைய கண்ட்ரோலர் பேஜாக வச்சுட்டேன். ஓகே, என்னுடைய கண்ட்ரோலர் பேஜாக வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு டெம்ப்ளேட் ஒரு மாடலில் போய்ட்டு எனக்கு வியூ பார்ட் அக்சஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட் இருக்கா, டெம்ப்ளேட் எனக்கு எங்கே இருக்குது, டெம்ப்ளேட் இருக்கா. அப்போ அந்த டெம்ப்ளேட்டில் index.html போட போகிறேன். என்ன பண்ண போகிறேன், index.html. index.html பண்ணால் இது தமிழ் இஃபோடைய ஒரு வியூ பேஜை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்தாச்சா. ஸோ இப்போ டாக் டைப் எல்லாமே கொடுத்துருக்கேன். தமிழ் லீஃபில் யூஸ் பண்ணியிருப்பேன். HTML மட்டும் TH ஈக்குவல் டு அது எங்கேருந்து கொண்டு வந்துருக்கேன், http www.timeleaf.org. அப்போ தான் அந்த டிபெண்டன்சி மாதிரி கையில் கிடைக்கலாம், கிடைக்காது. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஹெச்டிஎம்எல் சும்மா ஒரு நேமாக கொடுக்க போகிறேன். நான் என்டர் யுவர் நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்தாச்சா. கொடுத்து முடிச்சுட்டு ஃபார்ம் ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஃபார்ம் ஆக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார்ம் ஆக்ஷன் அந்த பேஜ் இன்னொரு பேஜ் பண்ணல. அப்போ அந்த ஆக்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா சப்மிட். ஏன் இந்த சப்மிட் கொடுக்குற அப்படின்னா இந்த கண்ட்ரோலில் எழுதியிருப்பேன் இருக்கா, போஸ்ட் மேப்பிங். அதை சப்மிட் பண்ணணுன்னு எங்கே போகுது, போஸ்ட் மேப்பிங்கில் அங்கே போகுது. ஸோ அப்போது போன உடனே என்னது மெத்தட் என்ன இருக்கணும், போஸ்ட்டாக இருக்கணும். மெத்தட் என்ன பண்ண போகிறேன், போஸ்ட். மெத்தட் போஸ்ட் பண்ணிட்டேன்னா போஸ்ட் பண்ண பிறகு இப்போ நாங்கள் கேட்குறேன் இன்புட் டைப், சாரி கிளாஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறேன், நம்மளுடைய டேட்டாவுக்கு இப்போ ஒரு டேட்டா ஒரு ஃபார்முலேஷன் நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். அந்த ஃபார்முலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு accessibility input type equal to என்ன பண்ண போகிறோம், input type equal to டெக்ஸ்ட்னு கொடுங்க. டெக்ஸ்ட்டு ஓகே, நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் கொடுங்க. ஸோ அந்த யூசர் நேம் கொடுத்த பிறகு என்னென்னா பிளேஸ் ஹோல்டர்னு இருக்குல்ல, எனக்கு சும்மா வியூ ஆக்குன்றதால வேணும் எனக்கு பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் நேம் கேட்குறேன். என்டர் நேம் கேட்டுட்டு ஸோ இது முடிச்சிடுச்சு. நேம் கேட்டோமா, நேம் கேட்டாலும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு பட்டன் வேணும்ல, அப்போது பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட்டு சொல்லிருக்குமா, சப்மிட்டு அவ்வளோதான் போதும். ஸோ அதுக்கப்புறம் பட்டன் சப்மிட். ஸோ இதை சப்மிட் பண்ணால் இது உள்ள சப்மிட் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் ஒன்று எழுதணும். அந்த பேஜில் என்ன போட போகிறேன், ரிசல்ட்டுக்கு போட போகிறேன். அதே ரிசல்ட் தானே வரணும். அப்போது இந்த பேஜ் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன போட போகிறேன், எனக்கு ரிசல்ட்டு, அந்த பேஜ் பேர் என்னது, ரிசல்ட் டேட்டா யூஸ் பண்ண போகிறேன். அப்போது அதில் போங்க. ஸோ HTML போங்க, ரிசல்ட் பேஜ் RESULT result.html. ஓகே கொடுத்துட்டுமா, நெக்ஸ்ட்டு போங்க, ஃபினிஷ் பண்ணுங்கள். கொடுத்துச்சா. இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் பேஜ், டைட்டில் என்னது, ரிசல்ட் பேஜ் போடுங்க. நெக்ஸ்ட்டு போட்டாச்சு.
ரிசல்ட் பேஜ் போட்டாச்சு, பாடிக்குள்ளே வந்தாச்சு. டைரெக்டாக அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ enter the name, வெல்கம் கேட்டேன், வெல்கம் போட்டுட்டு அதை கூடவே ஒரு ஸ்பேன் HTML டேக் தானே, ஸ்பேன் போட்டேன். ஸ்பேனில் th : டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸு கொடுக்குறேன். அதில் டாலர் சிம்பிள் போடுறேன். டாலர் சிம்பிள் போட்டுட்டு இது என்ன கொடுக்கும் அப்படின்னா எனக்குடைய அந்த நேம் வந்து கால் ஃபோர் பண்ணிக்கலாங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். கொடுத்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது இந்த நேம் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா href ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் அடிங்க. ஸ்லாஷ் அடித்த உடனே கோ பேக். ஸோ கொடுத்தாச்சு. இந்த கோ பேக்கில் ஏன் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருப்போம் லேண்டிங் பேஜில் கண்ட்ரோலரில் எனக்கு லேண்டிங் பேஜ் ஸ்லாஷ் தான் வேணும்னு கொடுத்துருக்கேன். கட்டிட்டுனா இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் எங்கே பாருங்கள், என்னோடய கண்ட்ரோல் பார்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் லோட் பண்ணேன். ஓகே, ஒரு வெப் அப்ளிகேஷன் லோட் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டாவை நான் ஈஸியாக கன்வே பண்ணுற மாடலுக்கு கொடுத்துருக்கேன். என்னது, ஒரு வெப் அப்ளிகேஷன் லோட் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டா கன்வே பண்ணுற மாடலாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் இன்புட் கொடுத்தோன்னே இன்னொரு பேஜுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு பேஜில் இன்புட் கொடுத்த உடனே இன்னொரு பேஜுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போது பேஜ் கண்ட்ரோலர் இருக்கா, அப்போ அந்த பேஜ் கண்ட்ரோலரில் எனக்கு தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோலர் பார்ட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ கண்ட்ரோலர் பார்ட்னா கண்ட்ரோலர். ஸோ இது எங்கெங்கே அக்சஸ் பண்ணணும்னு ஸோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோலர் பார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது பேஜ் கண்ட்ரோல் இஸ் எ கிளாஸ் நேம். கெட் மேப்பிங் என்ன சொல்கிறேன், கெட் மேப்பிங் கெட் பண்ணுறேன். ஸ்லாஷ் போட்டோன்னா லேண்டிங் பேஜ் வந்து அந்த கெட் மேப்பிங்கில் ஸ்லாஷ் போட்டால் லேண்டிங் ஆகிற பிளேஸ் அது. அப்போ எங்கே லேண்ட் ஆகணும், எனக்கு இண்டெக்ஸில் லேண்ட் ஆகணும். அப்போ எங்கே போய் ரெஃபர் பண்ணும், index.html ரெஃபர் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு சப்மிட் பண்ணோன்னே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் போட்டு சப்மிட் பண்ணிருப்பில்ல, அப்போது ரெக்வஸ்ட் பேரமில் யூசர் நேம் எடுத்துக்கிச்சு. ஸோ யூசர் நேம் மாடல் எடுத்துக்கிச்சு. அப்போ மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட்டில் வச்சுட்டு அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போது இது எங்கே போய் ரிசல்ட் கொடுக்கும், ரிட்டர்ன் ரிசல்ட்டில் போய் கொடுக்கும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா, ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணி கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு டேட்டா 8080 ஒர்க் ஆகுது. அப்போது அந்த 8080 போடணும்னு நினச்சில அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு ஒரு நிமிடம் கேட்குதா, அப்போ அதை வெல்கம் கொடுங்க. வெல்கம் கோ பேக். வெல்கம், குட் மார்னிங். ஓகே, ஸோ நம்ம கொடுத்த டேட்டாக்கும் ஈஸியாக நம்ம கன்வே பண்ணிடுச்சு. இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய பேஜ் கண்ட்ரோல் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, புரிஞ்சா பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போது நம்ம கேட்ட ஒரு சில விஷயங்களை இப்போ எப்படி கரெக்டாக ட்ராவல் பண்ண வந்தோமா, மாடல் வியூ கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது வியூ பார்ட்டாக இருக்குது, மாடல் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சு அக்சஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் எதாவது டவுட்டாக இருக்கா உங்களுக்கு? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அடுத்த கண்டென்ட் நம்ம போகலாம் நம்மளுக்கு ஃபுல்லாக. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் போடணும், இந்த அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டா பேஜ் கண்ட்ரோலில் போங்க. இந்த லேண்டிங் பார்ட் அதே லேண்டிங் பார்ட் தானே சப்மிட் பண்ணுறேன், யூசர் நேம் தானே சப்மிட் பண்ணுறேன். அப்போது ரெக்வஸ்ட் பாரா
ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க கொஸ்டினில் இப்போ எரர் அடிக்குது, சும்மா போடுங்க. எரர் இருக்குது. ஏன் எரர் இருக்குது அப்படின்னா இந்த மாடலில் அந்த மாடல் கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸில் இன்புட் டைப்பு ஸோ நம்மளோட டேட்டாக்கு மாடல் போட்டு அக்சஸ் பண்ணிக்கலாருங்க. ஸோ என்னுடைய கான்செப்டில் டேட்டா ஃபஸ்ட்டு ரெடியான டேட்டா வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு இதை அக்சஸ் பண்ணி தரேன் இருங்க. ஸோ இப்போ நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும் ஃபுல்லாக, பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த டேட்டாஸ் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஸ்ப்ரிங் போட் மாடல்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் நான் நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.